கடமை முடிந்ததென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்ப்பும் உயிரும் நானே. என்னில் நம்பிக்கை கொள்பவன் ஒருபோதும் இரவான் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப இந்நாள் வரை நம் மத்தியிலே வாழ்ந்து அருமையான இரு பிள்ளைகளை திரு அவைக்கு கொடுத்து இன்று இறைவனோடு வான் வீட்டிற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நம் தாயை இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து இவர்களுக்கு இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டியும் சிறப்பாக இந்த தாயை விட்டு பிரிந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பத்தினருக்கு நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே ஆறுதலாக இருக்க வேண்டுமென்றும் இந்த நேரத்திலே சிறப்பாக வேண்டுவோம். தகுதியான முறையிலே இப்பள்ளியிலே பங்கு பெற நமது குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ்மையுடன் மன்றாடும் எங்கள் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். உம் அடியார் ராஜம்மாவை இவ்வுலகில் உம் மக்கள் கூட்டத்தில் ஒருவராக இரக்கமுடன் சேர்ந்தோண்டு நீர் அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் அவர் உம் புனிதர்களுடன் தோழமை கொண்டிருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக திருப்பாடல் 16. இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று பாடுவோம். என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இறைவா என்னை பாதுகாத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். நீரே என் ஆண்டவர், உம்மையன்று எனக்கு வேறுவோர் நன்மையில்லை. இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரியதை எனக்கென வைத்திருப்பவர் அவரே. அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, என் உரிமை பேறு எனக்கு நேர்த்தியான தாயிற்று. எனக்கு ஆலோசனை கொடுத்த ஆண்டவரை நான் வாழ்த்துவேன். இரவில் கூட என் இதயம் எனக்கு அறிவுரை கூறுகின்றது. இயேசு என்னை பாதுகாக்கின்றார், அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன்.
அவரிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 25 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் இயேசு, பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாயாண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எமக்கென எது உண்டு? வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, பின் வாழ்வினில் எமக்கென எது உண்டு? என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அடியார் ராஜமாவுக்காக இப்புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களது இறைப்பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு வீழ்த்தெழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அளிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றே பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுள் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறைவா, நீர் இன்று இவ்வுலகின் நம்மிடம் அழைத்து கொண்ட ராஜமாளி எனும் தாயாரை
உமது அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போன்று இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இறப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மருத்துவம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய மக்களே, இப்போது வழங்கப்படுகின்ற இந்த திவ்ய நற்கருணையை தகுதியோடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற சபை மற்றும் சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருப்பின் தயவு செய்து இந்த நற்கருணை பெற முன்வர வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்
தீமையும் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிரளிக்கும் அருள் அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் சகோதரி ராஜம்மாளின் ஆன்மா உமது உடன்படிக்கையில் பங்கேற்க அருள் கூர்ந்த நீர். அவர் இத்திருப்பலியின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியில் முடிவின்றி பேரின்பம் கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அனைவரும் அமர்வோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த ஆண்டவருடைய அழைப்பை முழுமையாக உணர்ந்ததால் இதோ 4 வருடங்களாக, குறிப்பாக இந்த 4 மாதங்களாக உடல்நலக் குறைவு என்னும் பெரும் சுமையால் சோர்ந்திருந்த நம்முடைய அன்பு தாய் இன்று ஆண்டவரில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். தனக்குரிய யாவற்றையுமே ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அந்த ஏழை கைம்பெண்ணை போல தமக்கென்று கொடுத்த 2 கனிகளையும் ஆண்டவருக்கு துறவரத்தில் அர்ப்பணித்த அன்பு தாய் இதோ ஆண்டவருடைய பேற்றை பெற்றவராக 30 ஆண்டுகளாக நோயுற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய திருவுடலை எடுத்துச் செல்ல உதவியாக இருந்த அன்பு அப்பாவினுடைய அந்த பேறு பலன்களை முன்னிட்டு ஆண்டவர் அவருக்கு முதல் வெள்ளியன்று நற்கருணை உட்கொள்ளச் செய்து முதல் சனியாகிய இந்த நாளில் அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து ஆண்டவரிடம் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். ஆக அன்பு தாயினுடைய இந்த அடக்கச் சடங்கிலே இதோ அவரை வழி அனுப்ப வந்திருக்கும் வேளையிலே இரங்கல் செய்தியாக இதோ மறை மாவட்டத்தினுடைய சார்பிலே இரங்கல் செய்தி அறிவிக்க அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முதன்மை குரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமதி ராஜம்மாள் அவர்களது உடலை நல்லடக்கம் செய்வதற்காகவும் அவரது ஆன்மா இறைவனில் நித்திரை பற்றி அடையும்படியாகவும் ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கின்ற இந்த வேளையிலே அவரது பிரிவினால் வருந்துகின்ற அவரது கணவர், அவரது அன்பு பிள்ளைகள் அருள் சகோதரி பன்னீர் செல்வி, அருள் தந்தை பன்னீர் ராஜா மற்றும் உறவினர்களுக்கு
மதுரை உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அந்தோணிசாமி சபரிமுத்து ஆண்டகை அவர்கள் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்கள் சார்பாகவும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இறப்பு என்பது, அதுவும் ஒரு தாயை பிரிவது என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. யாருக்குமே ஒரு தாய் என்பவர் பிரிக்க முடியாத ஒரு சக்தியாக, ஒரு ஆற்றலாக, ஒரு ஆசிரியராக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக துறவிகளாகிய எங்களுக்கு தாய்தான் எல்லாம். அந்த தாய்தான் 24 மணி நேரமும் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பவர்கள், எங்களது நலனை அதிகமாக வேண்டுபவர்கள். உறவு என்று சொன்னால் எங்கள் இருக்கின்ற மிக நெருக்கமான உறவு தாயும் தந்தையும் தான். இந்த சூழ்நிலையிலே அருமை தாயை இழந்திருக்கின்ற எங்களது தோழமை குரு அருட்தந்தை பன்னீர் ராஜா அவர்களுக்கு மீண்டுமாக எனது ஆறுதலையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அருள் சகோதரி அவர்களுக்கும் எனது ஜபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இறப்பு என்பது நம்மை பொறுத்த அளவுக்கு ஒரு முடிவு அல்ல என்பது ஆழமான நம்பிக்கை. வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த வாழ்க்கையின் முடிவு மறுவாழ்வின் தொடக்கம் என்று நாம் நம்புகிறோம். எனவே நமது தாயார் மறுவாழ்விலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். விண்ணக வாழ்விலே அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். புனிதர்களின் கூட்டத்திலே அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இந்நாள் வரை நாம் புனிதர்கள் மூலமாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். இன்று மேலும் ஒருவர் நமக்காக ஜெபிக்க இருக்கிறார். நமது பாசமிகு அன்னையார் அந்த புனிதர்களின் கூட்டத்தில் ஒருவராக இருந்து நமக்காக இடைவிடாது ஜெபிக்கின்றவராக இருக்கிறார் என்பது நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகின்றது. எனவே இந்த வேளையிலே மீண்டுமாக அவரது பிரிவினால் வருந்துகின்ற குடும்பத்தின் அனைவருக்கும் மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மற்றும் குருக்கள் அறிவின் சார்பாக ஆழ்ந்த ஜபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தாய் முதலில் அர்ப்பணித்த மூத்த சகோதரி அருட்சகோதரி பன்னீர்செல்வி அவர்களுடைய தூய இதய மரியன்னை பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபை பிரதிநிதியாக அருட்சகோதரி தியோனிடா அவர்கள் இரங்கல் செய்தி அளிக்க வருகின்றார்கள். அருள் சகோதரி பன்னீர்செல்வி, அருள் சகோதரர் பன்னீர் ராஜா அவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மரணம் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாகும். ஆனால் அன்புக்குரியவரின் மரணத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமான மற்றும் இதயத்தை உடைக்கும் விஷயங்களில் ஒன்றாகும். இத்தகைய கடினமான நேரங்களில் ஆறுதலையும் ஆதரவையும் வழங்குவது நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டுகிறது. இந்த இழப்பிற்கு நாங்கள் வருந்துகின்றோம். எங்களது இமாக்லேட் சபையின் சபை அன்னை மற்றும் பாண்டி கடலூர் மாநிலத்தின் மாநில அன்னை, நிர்வாக குழுவினர் மற்றும் உள்ள அருள் சகோதரின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். உங்கள் அம்மாவை போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நபரை ஒருபோதும் மறக்க முடியாது. நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவருக்கு விடை கொடுப்பது மிகவும் மனவேதனை. அது தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்கள் உங்களுடைய ஒரு பகுதியை இழந்துவிட்டாலும் உண்மையில் அவர் உங்களை விட்டு பிரியவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
உங்கள் தாயின் அன்பு நித்தியமானது. நான் அதை உண்மையிலேயே நம்புகிறேன். உடல் ரீதியாக மறைந்தாலும் அவரது அன்பு உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். கடவுள் உங்களுக்கு பலத்தையும் உங்கள் இதயத்திற்கு ஆறுதலையும் தருவார் என்று நம்பி உங்களுக்காக எம் சபை அன்னை, எமது மாநில அன்னை, நிர்வாக குழுவினர் மற்றும் உள்ள அருள் சகோதரிகள் ஆகிய நாங்கள் ஜெபித்து ஆழ்ந்த ஜெபம் கலந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நம் மத்தியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் அன்பு தாய் தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்தவர் மட்டுமல்ல, தன்னுடைய நேரத்தையும் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்தவர். அன்பு அருட்தந்தை அந்தோணி பாக்கியம் அவர்களுடைய காலத்தில் நற்செய்தி பணிக்கென தன்னையே ஒப்புக் கொடுத்தவர் அன்பு தாய். அவரை பற்றி 2 வார்த்தைகள் பேச அன்பு தந்தையை அன்போடு அழைக்கிறேன். 2 வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. திருச்சபையினுடைய வலிமை மிக்க தூண்களான பேதுருவையும் பவுலையும் ஒரு பெண்ணிடம் இணைத்து வைத்து பார்த்தால் அதுதான் என்னுடைய சகோதரி. என்னுடைய 5 ஆண்டு பணி இந்த பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றும் போது அன்பியங்களை கட்டி எழுப்புவதிலும் ஜெபிப்பதிலும் உறவை வளர்ப்பதிலும் இங்கே நடந்த பல்வேறு திருச்சபை சார்ந்த விழாக்களை நடத்துவதிலும் பேதுருவாக பவுலாக இருவரும் கலந்த கலப்பாக ஒரு பெண்மணியை நாம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த சகோதரியை தான் சொல்ல வேண்டும். திருச்சபையில் மிக ஆழமான பற்றுதல், திருச்சபையோடு மிக ஆழமான பற்றுதல். இவரை தெரியாத நபர்களே இந்த பங்கில் இல்லை. அப்போது கிளை பங்குகள் எல்லாம் இருந்தன, நிறைவாழ்வு நகர் எல்லாம் சேர்ந்து இருந்தது. இவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை, இவருக்கு தெரியாதவர்களும் யாரும் இல்லை. அனைவரையும் புரிந்து வைத்திருப்பார், அனைவரையும் தெரிந்து வைத்திருப்பார், அனைவரோடும் அன்போடு உறவாடி கொண்டிருப்பார், அனைவருடைய வீட்டிலும் ஜெபித்திருப்பார். மண்டல பொறுப்பாளராக இருந்தால், அன்பியங்களின் ஒரு மண்டல பொறுப்பாளராக இருந்தார். 3 மும்மூர்த்திகளாக செயல்பட்ட 3 மண்டல பொறுப்பாளர்களில் மிக முக்கியமானவராக இவர் இருந்து, அதில் மிக சிறப்பு என்னவென்றால், இந்த பவுலடியாரை போல எனக்கு ஏதோ ஒரு நோய் உள்ளே இருந்து என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது, ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு, நானே விரும்பி வேண்டி தான் அதை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், இதோடு தான் நீ பணி செய்யணும்னு சொல்லி சொன்ன மாதிரி உடல் நோய் அவர்களுக்கு அப்போதே இருந்தது. கடுமையாக உடல் நோய்வாய்ப்பட்டு வேதனைகளோடு தான் இருந்தார். ஆனால் பணியில் ஒரு நாள் கூட குறைந்ததில்லை. அன்பிய கூட்டம் என்று போட்டால் முதல் நபராக இந்த ஆலயத்தில் அன்பிய கூட்டத்தில் முதலில் வந்து நிற்பார். அன்பிய பொறுப்பாளர்கள் 53 பேர் இருந்தார்கள். முதல் ஆளாக இங்கே வந்து நிற்பார். பங்கில் செயல்படுத்தப்படுகின்ற அனைத்து திட்டங்கள், எத்தனை விழாக்கள், எத்தனை அன்பிய கூட்டங்கள், எத்தனை குடும்ப விழாக்கள், அனைத்திலும் மையமாக இருந்து செயல்பட்டவர். எனவே இவருக்கு கடவுள் கொடுக்கின்ற வெகுமதி நித்திய பேரின்பம்தான். அதில் எந்த மறுப்பும் கடவுளாலேயே சொல்ல முடியாது, கடவுளாலேயே சொல்ல முடியாது. ஏனெனில் பவுலடியாரை போல எனக்கு ஒரு வெற்றி வாகை காத்திருக்கிறது, ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டேன் என்று பெருமையோடு சொல்லி அந்த பரிசுக்கு தகுதியாக தன்னை சொல்லி கொண்டு போனாரே, அந்த மாதிரியான ஒரு மேலான பரிசுக்கு தகுதியானவராக இவர் வானுலகை நோக்கி செல்லுகிறார். கடவுளோடு இணைந்து வாழச் செல்லுகிறார், நமக்காக ஜெபிக்க செல்லுகிறார். இவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறட்டும். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததால் அர்ப்பணிக்கப்பட்ட துறவிரத்தார்
ஒவ்வொருவருமே அவருக்கு பிள்ளையாகத்தான் தெரிந்தார்கள். அதனால் நான் ஒரு மூத்த பிள்ளை, இப்பொழுது பங்கு தந்தையாக இருக்கும் அன்பு தந்தையும் அவருக்கு ஒரு மூத்த பிள்ளையாக இருந்தார். ஆக மூத்த பிள்ளையான பங்கு தந்தை அவர்கள் அவருக்கு இரங்கல் செய்தி செல்ல வருகிறார்கள். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி பயண திருப்பலியில் பலர் நாம் பங்கேற்க வந்திருப்போம். பலர் அருட்பணி பன்னீர்ராஜா அவர்களுக்காகவும், இன்னும் பலர் அருட் சகோதரி பன்னீர்செல்வி அவர்களுக்காகவும் இந்த ஒரு நிகழ்விலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். எனவே அன்னையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1960ஆம் ஆண்டு மரிய வியாகப்பன் விசுவாசம்மாள் என்ற தம்பதியினருக்கு 6 பிள்ளைகளில் மூத்த பிள்ளையாக அவர் பிறந்தார். அவருடைய தாயார் விசுவாசம்மாள் என்ற பெயருக்கேற்ப அவரை விசுவாசத்தில் உறுதி உள்ளவராக அவருடைய பெற்றோர் அவரை வளர்த்திருக்கின்றார்கள் என்று நாம் சொல்லலாம். அவரை பற்றி நான் சொல்ல நினைத்த பல காரியங்களில் அருட்பணியாளர் அந்தோணி பாக்கியம் அவர்கள் இப்போது அவர்கள் சொல்றார்கள், பவுலடிகளாருடைய இந்த வார்த்தை, சீரியதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், வாழ்வை விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்காக காத்திருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாக்கை என்ற அந்த வார்த்தை நிச்சயமாக தாயாருக்கு அது பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மண்டல பொறுப்பாளராக அவர் பணி செய்வதற்கு முன்பாகவே நற்செய்தி பணியாளர்களாக அருட்பணியாளர் என்பி அல்போன்ஸ் அவர்கள் காலத்தில் மறைமாவட்ட அளவில் இருக்கின்ற நற்செய்தி பணியாளர்கள் அந்த அமைப்பில் பங்கேற்று செயல்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த நற்செய்தியின் பணியில் மீது கொண்டிருந்த அந்த ஆர்வத்தினால்தான் தங்களுடைய 2 பிள்ளைகளையுமே அவர்கள் இந்த ஒரு நற்செய்தி பணிக்காக, இறைப்பணிக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அதை குறித்து அவர்கள் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை. எனக்கு தெரிந்து கடந்த 2024 அக்டோபர் முதலே மிகுந்த அவர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவராக, என்ன நோய் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன நோய், இதுதான் நோய் என்று சொல்ல முடியாத ஒரு சூழலில் ஒவ்வொன்றாக அவரை பாதித்து, ஆனால் எப்போதும் அவர் அந்த எனக்கு இப்படி நோய் வந்துடுச்சு அப்படின்னு கடவுளை பழித்ததில்லை. பிள்ளைங்க என்னோடு இருந்திருக்கலாமே, எதுக்கு சபைக்கு அனுப்பினேன் என்று அவர்கள் ஒருபோதும் முணுமுணுத்ததில்லை. அவங்க எப்பொழுதுமே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பிள்ளைங்களை திருமணம் முடித்து கொடுத்துருந்தேன்னா எனக்கு 2 பிள்ளைங்க தான் இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ எனக்கு எண்ணற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றும் தந்தை சொன்னது போல, பிரான்சிஸ் அவர் சொன்னது போல, எங்கள் இருவரையும் அவருடைய குடும்பத்தின் மூத்த பிள்ளையாகவே அவர் நீங்கள் தான் எங்களுக்கு மூத்த மகன்கள் என்று தான் அவர் சொல்லுவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தாயார் தொடர்ந்து அவருடைய ஆசை, அதிகபட்ச ஆசை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர வேண்டும், திருப்பலி முடிந்த பிறகு என்னோடு சேர்ந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டே காலை உணவு சாப்பிடுவோம், அது மாதிரி நான் திருப்பலிக்கு வர வேண்டும், உங்களோடு சேர்ந்து உணவு உள்ள வேண்டும், இதுதான் எங்களுடைய ஆசை, அதுக்கு மட்டும் எனக்கு உடல்நலம் இருந்தால் போதும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்தவர். எனவே இறுதி வரை இல்லை எவ்வாறு திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் 7வது அதிகாரம் 59வது இறைவார்த்தையில் அந்த
ஸ்தேவான் தன்னுடைய உயிரை அவர் கையளிக்கும்போது, இயேசுவே ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் அர்ப்பணித்தது போல தன்னுடைய அன்பு கணவர், அன்பு பிள்ளைகள் இவர்களுடைய அந்த பிரசன்னத்திலே, உடனிருப்பிலே மகிழ்ச்சியோடு தன்னுடைய அந்த உயிரை அவர் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல, ஞான நூல் புத்தகத்தில் நீதிமான்களின் ஆன்மாக்கள் சிறிது காலம் துன்புறுவதாக தெரியலாம் என்று, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு அது சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவ்வுலகத்தில் வாழ்ந்தபோதே அவர் இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டார் என்பதால் இனி அவருக்கு துன்பமில்லாத வாழ்வுதான் இறைவன் அவருக்கு கொடுக்க இருக்கிறார். வானதூதரை போல அவர் வாழ இருக்கிறார். புனிதர்களில் ஒருவராக புனிதர் கூட்டத்தில் இடம்பெற இருக்கிறார். எனவே நிச்சயமாக அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றியை இன்று காணும் என்பதை உறுதியாக நான் நம்புகிறேன். இந்த வேளையில் இங்கே இருக்கின்ற அனைவர் சார்பாக தந்தை அவர்களுக்கும், இன்னும் அவருடைய 2 பிள்ளைகள் சிஸ்டர் மற்றும் சகோதரர் இவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஜெபங்களையும் பங்கின் சார்பாக என்னுடைய அந்த ஆழ்ந்த வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே யாராலும் வெல்ல முடியாத ஒரு போர் என்றால் அது மரணம். ஆண்டவர் அதை வென்றெடுத்தார். அன்பு தாய் கூட அந்த துன்ப வேளையிலும் தன்னுடைய சிரித்த முகத்தோடு அனைவரையும் வரவேற்று அந்த மரணத்தை வென்றெடுத்தார். ஆக அப்படி வென்றெடுத்த அன்பு தாயை வழியனுப்ப அன்பு தம்பி பன்னீர் ராஜாவை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இறப்பு தவிர்க்க முடியாத ஒன்று, ஆனாலும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு சற்று கடினமான ஒன்று. இந்த நாளிலே அன்பு தாயை வழி அனுப்ப நான் இருக்கிறேன். தாய் என்றால் அன்பு என்று வெறும் வார்த்தையில் அல்ல, எனது தாயின் ஒவ்வொரு சொல்லில் கூட அதை உணர்ந்திருக்கிறேன். என்னை உயிராக நேசித்த எனது தாய். அம்மா பற்றி நிறையா சொன்ன எனக்கு தோணுது. ஆனால் அப்பா அந்துணி பாக்கியம், அன்னை அருள்ராயின் எல்லாமே சொல்லிட்டாங்க. எப்பொழுதுமே தனக்கென்று வாழாது கடவுளுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருந்த ஒரு தாய். அந்த கடைசி நொடி, உயிர் பிரிகின்ற அந்த நொடி வரையிலும் கூட இறுதி ஆண்டவரின் படத்தை பார்த்தவாறு தான் தனது கண்களை மூடினார். அங்கே வீட்டில் முடியலை, கீழே படுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ கூட வாசலை பார்த்து படுக்க வைக்கக்கூடாது, ஆண்டவருடைய படத்தை பார்த்து படுக்க வைக்கணும். எப்பொழுதெல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டார்களோ, கடுமையான புண்கள், உடலில் பயங்கர வலி, வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை, சொல்லி அழத் தெரியாத நிலை, அந்த நேரத்தில் எல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை அப்பா என்று, இறுதி ஆண்டவரின் படத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை அப்பா. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த 5 நாட்களாகப்பட்ட வேதனை எவ்வளவோ முறை இறைவா இந்த வேதனையை நீ தனித்தரும் என்று வேண்டியிருக்கிறோம். ஆனால் அந்த வேதனை தனித்த பொழுதும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி நிற்கிறேன். நான் உறுதியாக நம்புகிறேன், எனது பணி வாழ்க்கை இவ்வளவு உகந்ததாக சீராக செல்கிறது என்றால் என் தாய் தந்தையினுடைய ஜெபங்கள் தான் என்னை வழிநடத்தி இருக்கிறது என் அக்காவையும். இந்நேரத்திலே எனது தாயின் அந்த ஒரு இறப்பு, நேற்று இரவு முழுதும் முழிச்சிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஆகுதுன்னு மனசு சொல்லிச்சு. 5:30 வரைக்கும் ஒன்றும் ஆகலாம், ஒரு நிம்மதி.
இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அம்மா இருப்பாங்க. ஆனால் 6:45 தங்கை எழுப்பியது பொழுது பதட்டத்தோடு வந்தேன். அது நீடிக்கலை. நெத்தியிலை பாற்றி இணைந்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா அளவுக்கு இல்லை. ஆனால் நேரத்தில் ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் முன் பணிந்து நிற்கிறேன். அம்மா ஆசைப்பட்டது ஒன்று தான். என் அடக்க பூசையில் எனக்கு வானதூதர்கள் மாதிரி ஃபாதர்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, 1000 பூசை எனக்கு கிடைக்கும் அப்படிலாம் கேட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் 30 நாள் பூசை கண்டிப்பாக கிடைக்கும். நான் நன்றியோடு நினைத்து பார்ப்பது நமது பேராயர் அவர்களை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக எதேச்சையாக செயலர் தந்தையை அழைத்தேன் வேறொரு காரியம் பேசுகிறதுக்கு. அப்போ சொன்னேன், அம்மாக்காக வேண்டிக்க சொல்லுப்பா ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, திரும்ப கால் வந்துச்சு. பேசினா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு செயலர் சொன்னார். பேசினார், அம்மாக்கா வேண்டிக்கிறேன்பா, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கு தினத்திலும் கூட பெங்களூரில் மீட்டிங்கில் இருந்தாலும் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் தொலைபேசியில் எனக்கு தெரியாத நம்பரில் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் பேசுகிற நிலையில் இல்லை, ஆனால் சில இதைச்சை எடுப்போம். 4 தடவை கால் வருதுன்னு எடுத்தப்பா சொல்கிறார், நான் ஆயர் பேசுகிறேன்ப்பா, நான் காது வேண்டிக்கிறேன். அடுத்து இப்போ நீ 30 நாள் பூசை வச்சா கூட கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த ஒரு அன்பான உள்ளம் எங்களுடைய ஆயர் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்திலே எனது அன்பு தாயின் இந்த இறுதி பயண நிகழ்விற்காக எனக்காக ஜெபிக்க வந்திருந்த எனது பாசமிகுந்த அன்பு தந்தையர்கள், குறிப்பாக எனது மறைமாவட்டத்தின் முதன்மை குரு அப்பா எரோனிமஸ் அவர்கள், மறைமாவட்ட பொருளர் தந்தை, பணிக்குழுக்களின் செயலர், அப்படி உயர்ந்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறங்கி வந்து என் அன்னைக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்நேரத்திலே அம்மாவை பற்றி நான் சொல்கிறத விட உண்மையிலே அப்போ அந்தோனி பாய்க்கு தானே சொன்னேன். கடைசி நேரத்தில் சொன்னேன், முன்னாடி கூட கேட்கல. எனக்கு தோணுச்சு அம்மா செஞ்ச பணி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நான் நெஞ்சில் நிற்கும். ஆனால் அருள்ராயன் அவங்கள்ட்டையும் அவங்க நிறையா சொன்னாங்க. ஒரு பங்கு தந்தையாக அண்ணன் அருள்ராயன் இருந்ததே இல்லை. எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தின் ஒருவராக பார்த்துக்கிட்டே இருப்பார். அம்மா குடம் சொன்னோன்னு அங்கே கல்லடி வீட்டில் வச்சுருந்தா கூட அப்பா இங்கே சனி ஞாயிறு வரான்னு சொன்னபோது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் பார்த்துக்கிறேன் நண்பா, அப்பா இங்கே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக அல்ல, முழுக்க முழுக்க கூட இருந்திருக்கிறாங்க. அத்தகைய பாசமிகுந்த அன்பு தந்தையர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்து எனது தாய்க்காக பிரியாவிடை கொடுக்க வந்திருக்கக்கூடிய மறைவட்ட அதிபர்கள், குறிப்பாக எனது பங்குத்தளம் அமைந்திருக்கக்கூடிய மறைவட்ட அதிபர் தந்தை எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்களும், தேனி மறைவட்ட அதிபர் அண்ணன் முத்து அவர்களும், சிறுவில்லிபுத்தூர் மறைவட்ட அதிபர் அண்ணன் சந்தனசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய அந்தையோடு இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகள். அத்தோடு எனக்காக, தாய்க்காக, எனது அக்காவிற்காக உடன் வந்து தோழமையில் நாங்கள் துணை நிற்கிறோம், உனது துன்பத்தை துடைக்க நான் காத்திருக்கிறோம் என்ற சொல்லாமல் சொல்லி என்னோடு இணைந்திருக்கக்கூடிய பாசமிகுந்த அன்பு தந்தையர்கள், நமது மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள், திண்டுக்கல் மறைமாவட்டத்தை சார்ந்த தந்தையர்கள், தூத்துக்குடி மறைமாவட்டத்தை சார்ந்த எனது நெருங்கிய நண்பர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்குமே சிறந்தாழ்ந்த நன்றிகள். அதிலும் குறிப்பாக எனது நெருங்கிய நண்பர்களாக நமது மறைமாவட்டத்திலும் திண்டுக்கல் தூத்துக்குடி மறைமாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பாசமிகுந்த அன்பு உள்ளங்கள். நான் காலையில் 7:45 தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னேன். தூத்துக்குடியிலேருந்து நாகர்கோவில் பக்கத்துலேருந்து 10:30 அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ தூரம் ஒரு பாசம். வந்துட்டு நீ பாட்டுக்கு அமைதியார், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, முழுக்க முழுக்க காத்திருக்காங்க. அவர்களுக்கு எனது நன்றிகள். அத்தோடு எனது அக்காவின் சபை குழுமத்தை சார்ந்த சபை அன்னை, தலைவி அன்னை,
சபையின் மாகாண அந்த மாநில தலைவி அன்னை, அவருடைய நிர்வாக குழு அன்னையர்கள், அக்காவுக்காக இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு அருட் சகோதரிகள், அத்தோடு எமது பங்குத்தளத்திலும் இந்த பங்குத்திலும் பணியாற்றக்கூடிய அமளவை அருட் சகோதரிகள், அந்த சபையின் மாநில தலைவியும் வந்திருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் மாநிலத்தில் நம்முடைய அக்கா இருந்தாங்க, இப்போ இன்னொரு மாநில தலைவி நம்ம அக்கா வந்திருக்கிறாங்க. அத்தோடு எனது எப்பொழுதுமே என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கூடிய எனது அத்தை அவங்களும் வந்திருக்கிறாங்க. அருட் சகோதரிகளோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக அக்காவோட சபை, அவங்கள்ட்ட கேட்டு ஒரே ஒரு வார்த்தை போன வரும், அம்மாவுக்கு முடியலம்மா, அக்காவை கொஞ்சம் அனுப்புமா. அவங்க அனுப்புனாங்க. அக்கா ஒரு வாரம் அம்மா கூட இருந்துட்டாங்க. எனக்கு அது போதும். ஒருவேளை அக்கா வராமல் இருந்தாங்கன்னா நான் தவறி இருப்பேன், எனக்கே கஷ்டமாக இருக்குமோன்னு தெரியல. அருட்சதியில் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஆழ்ந்த நன்றிகள். அத்தோடு எங்களது குடும்பத்திற்காக ஜெபிக்க நாங்கள் பணிபுரிந்த தளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கிறாங்க, கொடைக்கானல்லேருந்து வந்திருக்காங்க, பெருமாள் மலையிலேருந்து வந்திருக்கிறாங்க, கல்லடிப்பட்டியிலேருந்து இன்றைக்கி வந்த நூற்றுக்கணக்கான மக்கள். நான் உண்மையிலேயே அப்படி தத்தளிச்சிட்டேன். நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தார்கள் கல்லடிப்பட்டியிலிருந்து. நான் பணி செஞ்ச எல்லா தளத்திலிருந்தும், ஸ்ரீபுலியூத்திலிருந்து வந்தது, இளைஞர் பணிக்குழு நான் இருந்தேன். நான் எதையுமே சொந்தம் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் எனக்காக வந்திருக்கிற அன்பு தம்பிகள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்குமே எனது உள்ளம் நிறைந்த நெஞ்சம் கனிந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு எனது உறவுகளாக என்னோடு இணைந்திருக்கக்கூடிய பாசமிகுந்த அன்பு குடும்பங்கள், தடுமாறிய பொழுதெல்லாம் தாங்கி பிடித்தவர்கள், ஒவ்வொரு நிலையிலும் துணை நிற்கக்கூடிய எனது பாசமிகுந்த அன்பு உள்ளங்கள், எனது தங்கையாக இருக்கலாம், எல்லாருமா இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்குமே எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரொம்ப சிறப்பாக நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். கல்லடிப்பட்டியில் கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் அங்கே நான் கூட்டு போனேன். நவம்பர் மாதம் 30ஆம் அப்புறம் 25ஆம் பின்னாடி அம்மா கொஞ்சம் எந்திரிக்க கட்டிடப்பட்டிருந்தாங்க. அன்றிலிருந்து கல்லடிப்பட்டியில் இருந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மாவுக்கு முழுக்க முழுக்க துணை நின்றது எனது அன்பு தங்கை விக்டோரியா. அவரோடு அருட் சகோதரி விக்டோரியா, அவரோடு உடனிருந்த அன்பு தங்கைகள் மறக்க முடியாதவங்க. பெத்த தாய் மாதிரி அவங்கள மடியில் தூக்கி போட்டு உட்காந்துருப்பாங்க இரவு முழுவதும். அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் வந்திருக்கிற எல்லாருக்குமே நமது பங்கு குழுமத்திலிருந்து தாயின் அன்பிற்காக வந்திருக்கிறீர்கள். நிறைய வார்த்தைகள் சொல்லவும் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே எங்களது குடும்பத்தின் சார்பாக நன்றிகள். ஏன்னா எனக்காக எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கிறாங்க. எனது தங்கை பிரதீபா குடும்பம் வந்திருக்கிறாங்க, மச்சா அப்பா வந்திருக்கிறாங்க. அப்பான்னு சொல்கிறது என்னுடைய நண்பர், தந்தையுடைய நண்பர், அருட்தந்தையுடைய அப்பா. எனக்காக எப்போவுமே கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தாய்க்காகவும் தாயை இழந்து நிற்கின்ற எனது தந்தைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். வந்துச்சு.
இறைமக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் தாயினுடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை தம்முடன் அழைத்து செல்வாராக. இவர் என்றென்றும் புனிதரினுடைய மகிழ்ச்சியையும் தோழமையும் பெற்று துய்த்திட செய்வாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. ஒளி அவர் மேல் ஒளிந்திடுக பூவின் நிலம் அவர் நிலைவு நிலைத்திடுக. ஒளி அவர் மேல் ஒளிந்திடுக பூவின் நிலம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக தீயவை யாவும் விலகிடுக அவன் தினமும் மகிழ்வில் திளைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. விண்ணக சீயோன் நகரினிலே நிறம் பண்ணாலும் புகழ் அவர் இசைக்க. விண்ணக சீயோன் நகரினிலே நிறம் பண்ணாலும் புகழ் அவர் இசைக்க. புனிதமான தூதருடன் புனிதமான தூதருடன் உம்மை புகழ்ந்திடும் பேரு அவர் பெருக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறை உறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. சாவுயின் கதவினை அடைந்தாலும் சாவுயின் கதவினை அடைந்தாலும் நித்திய சாந்தியில் என்றும் இடம் பெறுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நம்முடைய வாழ்ந்து இறந்து இறைவனடி சேர்ந்துள்ள அன்பு தாய் திருமதி ராஜம்மாள் அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக வேண்டிக் கொள்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தழுவார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் தாயினுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் உம் அடியார் இவருக்குள்ள நட்புறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நன்மைகளை பொழிந்துள்ளீர். அவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் தாயோடும் என்றென்றும் ஒன்று இணைந்திருக்க மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். முடிவில்லா ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. ஆமென்.